நம் எச்சில் குடியிருக்கும் என்னாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க. சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் தலைமையேற்று நூலை வெளியிட்டு சென்றிருக்கக்கூடிய முனைவர் தாமோதரன், முதன்மை பத்திரிகையாளர் நூருல்லா தினமலர் பத்திரிகையை சார்ந்தவர், முன்னுரை என்கிற பெயரிலே முன்னால் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு பேரை கூட விட்டுவிடாமல் ஒவ்வொருவரையும் பாராட்டி சீராட்டி தாளாட்டி வைத்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ரவிதாசன் அவர்களே, வரவேற்புரை என்கிற அந்த நிகழ்வுக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கூட அவர் சொன்னதற்கு பிறகுதான், ரவிதாசன் சொன்னதற்கு பிறகுதான் எனக்கு தமிழ் ராணா குறித்து தெரிய வந்தது. அந்த வகையில் அவரையும், இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த ஹலோ சிட்டி ஒரு முக்கியமான காரணம் என்கிற வகையிலே நம்முடைய ஐயா லோகநாதன் அவர்களையும், சிறப்புரை வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய கடலாரில் தொடங்கி ஒவ்வொருவரையும் பெயரிட்டு சொல்லிக்கொண்டே போனால் அந்த பட்டியல் நீளும். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் அறிவேன். முதல் இருக்கையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வசீகரனிலிருந்து கடைசி இருக்கையிலே இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் முத்துப்பாண்டி வரை அனைவர் பெயரையும் சொல்லி அழைத்ததாக ஒவ்வொருவரும் கருத வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரைக்குள்ளே நுழைகிறேன். அரசியலில் முப்பரிமாணத்தில் எது முதல் பரிமாணம் என்பது நாளைக்குத்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கே நம்முடைய முப்பரிமாணத்தினுடைய ஒளி இங்கே முப்பெரும் விழாவாக ஜொலித்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நூலினுடைய திறனாய்வுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 20 நிமிடங்கள், 120 பக்கம் கொண்ட நூல். இது தனியாக ஒரு அரை மணி நேரமாவது கொடுத்தால்தான் இந்த நூல் குறித்து என்னால் முழுமையாக ஓரளவுக்கு சொல்ல முடியும் என்று நான் அவரிடம் கேட்டேன். 20 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார். முதலில் முப்பெரும் விழா, ஒரு நிறைவான வாழ்வு, 60 ஆண்டுகள். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்கிறார். இந்த ஒரு நிறைவான வாழ்வு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, திருமணம் ஆகியிருக்கணும், ஒரு குழந்தை பெற்றிருக்க வேண்டும், குழந்தை பெறுவதை விட கடினமாக உழைத்து தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்தேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு நூலை குறைந்தபட்சம் வெளியிட்டிருக்க வேண்டும். இந்த சாதனையை முப்பரிமாணம் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறார். அந்த வகையிலே அவரை மனதார நாம் எல்லாம் வாழ்த்துவோம். ஏனென்றால் ஒரு குழந்தை பெறுவதை விட கடினமானது ஒரு நூல் வெளியிடுவது. அதுவும் இதை போன்ற ஒரு நூல் வெளியிடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. திருமணம் ஆவது என்பது சமூக வாழ்வில் அடியெடுத்து வைப்பது. பிள்ளை பேறு காணுவது என்பது சமூக வாழ்வினுடைய தொடர்ச்சியை கொண்டு வருவது. எனக்கு பின்னாடி பேர் சொல்றதுக்கு ஒரு பையன், அதுதான் குழந்தைங்கிறது. குடும்பங்கிறது, வாரிசுங்கிறது என்னன்னா சொத்துக்கு வாரிசு அல்ல. நான் வாழ்ந்தேன் என்பதை அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு சொல்லுவதற்கான ஒரு அடுத்த வாரிசு. அதையும் தாண்டி காலம் கடந்தும் சொல்லுவதற்குத்தான் நூல். வள்ளுவர் எதிர்பார்த்திருப்பாரா இன்னும் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பெயர் நிற்கும் என்று? ஒரே ஒரு அவர் செய்த நல்ல காரியம், அந்த நூலை எழுதி. நூல் எழுதுவது என்பது, சில பேர்லாம் என்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க சில புத்தகங்களை. இது எங்கள் தாத்தா எழுதியது, அவரை பார்த்ததே கிடையாது. தாத்தாவோட தாத்தா எழுதிய புத்தகங்களை 1920 எழுதிய புத்தகத்தை ஒரு நண்பர் கொண்டு வந்து கொடுத்தார். இது என்னுடைய முன்னோர் எழுதியது. அப்படி என்றால் அவர்களை ஒரு வாழ்க்கையினுடைய பதிவை, உலகியலினுடைய போக்கை பதிவு செய்து வைத்திருக்கிற ஆவணம் தான் புத்தகம். புத்தகம் என்பது ஏதோ சாதாரணமான செய்தி அல்ல. அந்த வகையிலே வாழ்க்கையினுடைய பதிவுகள் தான்
மனிதன் இந்த சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம்தான் புத்தகம் என்று. இது வெறும் சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. ஒரு மொபைல் ஃபோனை பற்றி ஒரு புத்தகத்தில் படிக்கிறோன்னா இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய புத்தகத்தில் எழுதியிருக்க முடியாது. எந்த காலம் என்பதை ஒரு புத்தகம் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இந்த நூலில் ஏராளமான தகவல்கள் குவிந்து கிடக்கின்றன. ஒவ்வொன்றும் பார்க்க வேண்டியது. ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் என்பதற்கு முதல் அடையாளம் சமூகத்துக்கு அந்த புத்தகம் எப்படி ஒப்படைக்கப்படுகிறது, சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஒரு புத்தகத்தினுடைய சமர்ப்பணம் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. சமர்ப்பணம் என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு புத்தகத்தை சமர்ப்பணம் செய்கிற முறை எங்கே வந்துச்சுன்னா இங்கிலாந்தில் தான் முதல்ல வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஒரு புத்தகத்தை ஒரு ஆளுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்றால் அந்த புத்தகத்தினுடைய முழு செலவையும் அவங்களே எடுத்துக்கணும். இந்த மரபு இங்கிலாந்தில் பெரும்பான்மையான புத்தகங்கள் இங்கிலாந்து ராணிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நேரத்தில் புத்தக சமர்ப்பணம் ராணிக்கு பண்ணும்போது ராணியால் அதுக்கு பணம் கொடுத்து ஈடுகட்ட முடியல. இங்கிலாந்தில் இதுக்கு ஒரு சட்டமே போட்டாங்க, யாரும் புத்தகத்தை ராணிக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களால அதை ஈடுகட்ட முடியல. சமர்ப்பணம் செய்வது என்பது வெளிநாடுகளில் சில புத்தகங்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு காபி ஷாப்பில் உட்காந்து அந்த புத்தகத்தை எழுதிடுவாங்க. அதுக்காக அந்த புத்தகத்தை அந்த காபி ஷாப்புக்கே சமர்ப்பணம் பண்ணுவாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க, தம்பிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க, குழந்தைக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஒரு கவிஞர் தான் உட்கார்ந்து எழுதிய அந்த தென்னந்தோப்புக்கு அந்த புத்தகத்தை சமர்ப்பணம் செய்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் சமர்ப்பணம் செய்வாங்க. இந்த புத்தகம் அப்துல் கலாமிற்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பொதுவாக பெரும்பான்மையானவர்கள் புத்தகம் யாருக்கு சமர்ப்பிப்பாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு, அல்லது தாத்தா பாட்டிக்கு, அல்லது தான் விரும்புகிற ஒரு கடவுளுக்கு, இல்லை ஒரு தலைவனுக்கு என்று தான் இருக்கும். இந்த புத்தகம் அப்துல் கலாமுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அப்துல் கலாம் பற்றிய நிறைய செய்திகளையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அப்துல் கலாம் என்கிற ஒரு மனிதர், அவரை புகழ்றதுனால இவருக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்லை. இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு உழைத்த ஒரு மனிதர், தான் எடை குறைவாக கண்டுபிடித்த ஒரு உலோகத்தை கூட அது மேலே போகக்கூடிய விண்ணூர்திக்காக தயாரிக்கப்பட்டது. மேலே போகும்போது வெயிட்டை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு எடை குறைவான ஒரு உலோகத்தை கண்டுபிடித்ததை உடனே அதை பார்த்து விட்டு, ஆகா குழந்தைங்களுடைய காலில் போடுற இரும்பு அதிகமாக வெயிட்டாக இருக்கு, இதை போட்டால் எளிமையாக இருக்குமேனு அதை இதற்கு பயன்படுத்தலாமே என்று பேட்டன் ரைட்டு இல்லாமல் இலவசமாக கொடுத்த பெருமைக்குரியவர் நம்முடைய அப்துல் கலாம். இப்படி சமூக அக்கறையுள்ள மனிதர்களினுடைய வாழ்வியல் கூறுகளை எல்லாம் இந்த புத்தகம் சேர்த்து வைத்திருக்கிறது. இந்த அணிந்துரை வாழ்த்துறை இந்த புத்தகத்தில் 28 பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல. நம்முடைய லோகநாதன் ஐயா கூட எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய உரையிலே அந்த வாழ்த்துறையிலே சொல்லுகிற போது, கல்வி இருவகைப்படும், ஒன்று ஏட்டுக்கல்வி, இன்னொன்று பயிற்சி கல்வி. இதை பற்றி ஐயா சொல்லுகிறார். இந்த புத்தகத்தில் இந்த 2 கல்வியையும் தாண்டிய ஒரு சமூக கல்வியையும் கொண்டு வந்து நம்முடைய ஆசிரியர் கொடுத்திருப்பது என்பது இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் ஒரு வேத புத்தகமாக பார்க்க வேண்டும் என்பதை சுட்டுவதாக அது அமைகிறது. லோகநாதன் ஐயா சொன்னதைப் போலவும் கவிஞர் சுயம்பு இதிலே ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார். புன்னகை தவழும் முகத்துக்கு சொந்தக்காரர். நான் அவரோடு ஒரு 10 ஆண்டு காலமாக பழகி கொண்டிருக்கிறேன். அவர் கோபப்பட்டு யாரும் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். கோபப்பட வேண்டிய சூழலிலும் கூட கோபப்படாமல் இருக்கிற ஒரு அருமையான மனிதர் தான் நம்முடைய முப்பரிமாணம். முப்பரிமாணத்திலே ஒரு பரிமாணம் எப்போதுமே புன்னகையோடு இருப்பது. அவரை பார்த்தா கூட யாராவது அடிக்க வந்தவங்க கூட அவர் முகத்தை பார்த்துட்டான்னா, அவன்ப்பா இந்த ஆளை போய் எதுக்கு அடிச்சுன்னு திரும்பி போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முகத்துக்கும் அழகுக்கும் சொந்தக்காரர். சீனாவில் ஒரு பழமொழி உண்டு, புத்தகம் வாங்குவதற்கு ஆகக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, அந்த பணத்தை மிச்சப்படுத்தி வேற எந்த செலவையும் செய்து இதற்கு ஈடுகட்ட முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. புத்தகம் வாங்குவதற்காக செய்யப்படுகிற செலவு இருக்கிறதே அது முதலீடு. அந்த வகையிலே இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே
வாங்குகிற அத்தனை பேரும் இதை ஒரு முதலீடாகவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதற்குள்ளே வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றன. முதல் பகுதியே இந்த புத்தகத்தில் அறிவி அகமகிழ். ஒன்றை தானாக அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டதை மக்களுக்கு சொல். அறிவி மக்கள் அதை பயன்படுத்த தொடங்குகிற போது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும், சமூகம் மறுமலர்ச்சி பெறும். அதை பார்த்து அகம் மகிழ். இதுதான் இந்த முதல் பாடம் சொல்லுகிற செய்தி. அறிவி அகமகிழ். இது ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லப்படுகிற பாடம். நாம் எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அதை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை வாழ்க்கையில கடைபிடித்து இந்த சமூகத்துக்கு தர வேண்டும். சமூகத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளையும் கூர்ந்து பார்க்கிறவன் தான் எழுத்தாளன். எல்லோருக்கும் தெரிந்து விடாது. லெனின் ஒரு முறை என்ன செய்தாராம், குழந்தைகளை கூப்பிட்டு வானத்தை வரைய சொன்னார். இப்படி வரைகிற பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வரைந்திருக்கு. ஒரு குழந்தை அப்படியே நீல வண்ணத்தை பூசி அதுதான் வானம், அதற்கு இடையிலே ஒரு வட்டம் வெண்மையாக போட்டு அதுதான் நிலா என்று கொண்டு வந்து காட்டியிருக்கு. இன்னொரு குழந்தை புள்ளி புள்ளியாக வெள்ளைகளை வைத்து நீல அந்த வானத்துக்கு பின்னால் சின்ன சின்ன வெளிச்சங்கள் நட்சத்திரங்கள் இருப்பதை கொண்டு வந்து காட்டியிருக்கிறது. ஒரே ஒரு குழந்தை மட்டும் கண்ணன் கரையேர் என்று வானத்தை வரைந்து கொண்டு வந்து காட்டியிருக்கிறது. லெனின் பார்த்து விட்டு கேட்டாராம், வானம் கருப்பாகவா இருக்கும் என்று கேட்டாராம். அந்த குழந்தை சொன்னிச்சான், எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய தோல் தொழிற்சாலை இருக்கிறது, அது வெளியிடுகிற அந்த கரும்புகையிலே எங்கள் ஊரில் இருக்கிற வானம் கருப்பாய் தான் இருக்கிறது, நீங்கள் வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று அந்த சின்ன குழந்தையை அழைத்ததாம். உடனே பார்த்தவர் உடனே போய் பார்த்துட்டு அந்த இடத்திலிருந்து அந்த தொழிற்சாலையை அப்புறப்படுத்துவதற்கு போராடினாராம். ஒரு குழந்தையினுடைய ஓவியம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தையே சொல்லித்தரும். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு பாடம் எடுக்கிற கவிதைகள் ஏராளம் இருக்கின்றன. எந்த பக்கத்தை திருப்பினாலும் அது ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். நீங்கள் இதுதான் இந்த பக்கம்னு இல்லை, எந்த பக்கத்தில் நிறுத்தினாலும் அது ஒரு செய்தியை சொல்லும். கல்வி என்று ஒரு தலைப்பு தருகிறார். கல்வி கற்பது எதற்காக? நாம் நன்றாக சம்பாதித்து வாழ்வதற்காக என்பது மட்டுமல்ல, நம்மை போன்ற நம் சக மாணவர்களை, நம்மை சார்ந்து இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை இடைவிடாது செய்து வாழ வைப்பதே கல்வி. கல்வி, கேள்வி, அறிவு என்று வள்ளுவம் வகைப்படுத்தும். அறிவு வேற, கல்வி வேற. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, படித்தா அறிவு இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் அல்ல. படிப்பு என்பது கல்வி. இந்த கல்வியை அறிவாக எல்லாருக்கும் மாறுமா என்று சொல்ல முடியாது. கல்வி என்பது ஒரு காயை போன்றது, அது பழமாக கனிவது தான் அறிவு. ஆனால் அப்படி எல்லாருக்கும் வருவதில்லை. இன்னும் இதற்கு மிக அருமையாக இலங்கை ஜெயராஜ் ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு பம்பு செட்டில் மோட்டார் எடுக்கலைன்னா அந்த மோட்டார்லேருந்து பம்பை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு 2 குடம் தண்ணியை ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு மோட்டாரை போட்டாங்கன்னா முதல்ல அந்த 2 குடம் தண்ணி வெளில வந்துடும். அதற்கு பிறகு உள்ள தண்ணியை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த முதல்ல 2 குடம் தண்ணி ஊற்றுறாங்களே, அதுதான் கல்வி. கல்வி என்பது எதற்கென்றால் உள்ளே இருக்கிற அறிவை வேலை செய்ய வைப்பதற்குத்தான் கல்வி என்பது. ஆனால் பல பேருக்கு ஊற்றிய தண்ணி மட்டும்தான் வெளியில் வருதே தவிர உள்ளிருக்கிற தண்ணி வெளியில் வருவதில்லை. இதுதான் கல்வியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இவர் இதைத்தான் சொல்லுகிறார், சமூகம் சார்ந்த கல்வி முறை தேவை. இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் வேறு, நாம் பார்த்த குருமார்கள் வேறு. நமக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் குருவாக இருப்பார். வாழ்க்கையில் அவருக்கு என்ன சந்தேகம் வேண்டுமானாலும் போய் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பல பேருக்கு அப்படி ஒரு சூழல் கிடையாது. ஆசிரியர் வேறு, குரு வேறு. டீச்சர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் குரு. சொல்லுவார்கள், டீச்சர் ஷார்ப்பன் அவர் மைண்ட். நம்முடைய அறிவை கூர்மைப்படுத்துபவர் ஆசிரியர். ஆனால் நம்முடைய குரு ஓப்பன் அவர் மைண்ட். நம்முடைய மைண்டையே மாற்றுவார். உனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு பார்த்துக்கோ, நீ இதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத,
என்று சொல்லுபவர் தான் குரு. டீச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், நீ இதை செய்யாத, இப்படி இரு என்று சொல்லுபவர் டீச்சர். குரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ், நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை வடிவமைத்து தருபவர், நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு சொல்றவர். இப்படி குருவாக நாம் யாரேனும் வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையிலே என்பதை ஒரு பாடத்திலே அவர் சொல்லித் தருகிறார். ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் 3 Cயை கற்றுத்தர வேண்டும், 3 Cயை கற்றுத்தரக்கூடாது. அந்த 3 C என்னவென்றால், ஒன்று, முதலில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித் தருவதை விட அவனுக்கு கேரக்டரை சொல்லித்தர வேண்டும். நடத்தை, சமூகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற நடத்தையை சொல்லித்தர வேண்டும். வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற கரேஜ், தைரியத்தை சொல்லித்தர வேண்டும். கரேஜ், கேரக்டர் அண்ட் கிரியேட்டிவிட்டி, சொந்தமாக சிந்திக்கிற ஆற்றலை கொண்டு வர வேண்டும். இதுதான் கல்வியை அறிவாக மாற்றுகிற உத்தி. இந்த 3ஐயும் ஒரு ஆசிரியர் சொல்லித்தர வேண்டும். இந்த 3 C கற்றுத்தர வேண்டியது. கற்றுத்தரக்கூடாத 3 C என்னவென்றால், கம்பேர், யாரோடும் ஒரு மாணவனை ஒப்பிடுகிற தன்மையை ஒரு ஆசிரியர் செய்யக்கூடாது. கம்பேர், கம்ப்ளைண்ட், எந்த மாணவன் மீதும் எந்த குற்றச்சாட்டையும் செய்துவிடக்கூடாது. 3வது கர்ஸ், யாரையும் நாம் சபித்து விடக்கூடாது. ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய இந்த 3 குணங்கள், இருக்கக்கூடாத 3 குணங்கள். இந்த 3 C என்கிற அந்த நுட்பத்தையும் இவர் ஒரு 3 இடங்களில் வெவ்வேறு வடிவங்களிலே சுட்டி காட்டுகிறார். இந்த புத்தகத்தில் நீங்கள் நான் சொன்னதைப் போல எந்த பக்கத்தை எடுத்தாலும் அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரே மனம், ஒரே வாழ்க்கை. மனித மனம் ஒரு குரங்கு, அது இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். நொடிக்கு நொடி நம் பேச்சை ஏற்கும், நம் பேச்சை மறுக்கும். பொதுவாக நமக்குள்ள இருக்கிற இந்த மனித மனத்தினுடைய ஆளுமையை இந்த கட்டுரை மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிறது. வெறும் குரங்கோடு மட்டுமல்ல, மனித வாழ்க்கையில் 4 வகையான அணுகுமுறைகள் இருக்கின்றன. நாம் இந்த 4 வகையான அணுகுமுறையை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கிறான், ஒவ்வொரு விஷயத்திலும் கடைபிடிக்கிறான். இதை எங்கே கடைபிடிக்கிறான், எங்கே நாம் இந்த அணுகுமுறைகளை கடைபிடிக்க தவறுகிறோமோ அங்கே தோற்று போகிறோம். ஒன்று, பொதுஜன அணுகுமுறை, காமன் மேன் அப்ரோச், பிஸ்னஸ் மேன் அப்ரோச், பொலிட்டீஷியன்ஸ் அப்ரோச், அஃபீஷியல்ஸ் அப்ரோச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். இந்த 4 வகையான அணுகுமுறை. பொதுஜன அணுகுமுறை எது தெரியுமா? அவன் எது வேணாலும் எப்போ வேணாலும் செய்வான். இன்னைக்கு 5 லட்சம் ரூபா பணம் வச்சுருப்பான், டாஸ்மாக் கடை வாசலில் போவான், உள்ளே போக மாட்டான், நேராக அந்த 5 லட்சத்தை போய் ஒய்ஃபிட்ட கொடுத்துருவான், மனைவியிடம் கொடுத்து விடுவான். மறுநாள் கையில் காசே இருக்காது, இந்த கடை வாசல் வழியாக போவான், யாராவது நண்பர்கள்ட்ட கடன் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் குடிப்பான். அவனை பிடிச்சி, ஏண்டா நேற்று 5 லட்சம் ரூபா வச்சுருந்தே நீ குடிக்கலையே, இன்றைக்கி கையில் காசே கிடையாது, கடன் வாங்கி ஏண்டா குடிக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நேற்று எனக்கு குடிக்கணும்னு தோணலை, குடிக்கலை, இன்றைக்கி குடிக்கணும்னு தோணுது, குடிக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் கேட்காதம்மா. சில இடங்களில் நாம் இந்த அணுகுமுறையை கடைபிடித்தே தீர வேண்டும். பிஸ்னஸ் மேன் அப்ரோச், வியாபார அணுகுமுறை என்ன தெரியுமா? லாபம் இருக்கா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். 10 ரூபா எனக்கு வருதா, அதுக்காக எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். அது சரியா தப்பா இதெல்லாம் பார்க்க மாட்டான். அலுவல் சார் அணுகுமுறை, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன்ட்ட போய் நீ இதை செய்யலாமா, இது செய் அப்படின்னு கேட்டோன்னா அதை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு விதிமுறையில் இடம் இல்லை, இதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, ரூல் இல்லை, விதி இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி சில இடங்களில் நாமும் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். விதிமுறைகளை கடைபிடிக்கிற ஒரு இடமாக பார்த்துக்கணும். ரோட்டில் நான் ரைட் சைடில் தான் ஓட்டுவேன், வலது பக்கம் தான் ஓட்டுவேன்னு நிற்கக்கூடாது. விதிமுறைகளை சில இடங்களில் நாம் கடைபிடித்தே தீர வேண்டும். பொலிட்டீஷியன்ஸ் அப்ரோச்னு ஒன்று உண்டு. இது என்னென்னா அரசியல்வாதி அணுகுமுறை. அவனுக்கு என்னென்னா, அரசியல்வாதி இதனால் பெரும்பான்மை மக்களுக்கு பயனளிக்கும், பெரும்பான்மை மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் என்றால் அதற்காக எதையும் செய்வது. இந்த அணுகுமுறையும் நம்ம வாழ்க்கையில் தேவை.
இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை எதற்கு மோகன் கூட்டி இவ்வளவு பேரை அழைத்து 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால் இது ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச். மனித வாழ்க்கையில் இந்த 4 விதமான அணுகுமுறைகளும் இருக்கின்றன. இதை எங்கே நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இவர் தன்னுடைய ஒரே மனம் ஒரே வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கிற உத்திகளை எல்லாம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். இன்னொன்று, பலமா பலவீனமா என்பது குறித்து ஒரு கட்டுரை. இது ஒரு ஆழ்மன அலசல். எது சரி எது தவறு என்பதை தீர்மானிப்பது எதுவென்றால் சூழல் தான். ஒரு இடத்தில் சரியாக இருக்கிற ஒன்று இன்னொரு இடத்திலும் அதே சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் சரி தவறு என்பதே தவறு. சரி என்றும் ஒன்று இல்லை, தவறு என்றும் ஒன்று இல்லை. இதுவெல்லாம் அந்தந்த சூழல்களும் அந்தந்த இடங்களும் தீர்மானிப்பவை. இப்படி பல செய்திகளை இவர் பல இடங்களில் சொல்கிறது. அனைவருக்கும் அறிவு இருக்கிறது. அதை நாம் நேர்த்தியாக பயன்படுத்துகிறோமா என்பதே இப்போதைய கேள்வி. நாம் சிறு குழந்தைகளாக இருந்தபோது நடைவண்டியில் நிற்க வைத்து நடப்பதற்கு பயிற்சி அளித்தார்கள். பின்னர் சைக்கிள் ஓட்ட கற்றுத்தருகிறார்கள், நீச்சல் அடிக்க கற்றுத்தருகிறார்கள். ஆனால் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி வாழ்வை கையாள வேண்டும் என்று பெரும்பான்மையாக கற்பிப்பது கிடையாது. சமூகத்தின் மீது இவர் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நான் இதை பார்க்கிறேன். இதை எப்படி சரி செய்ய வேண்டும், இதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நூலில் பல செய்திகள் பேசுகின்றன. நூல் என்பதை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை கூட ஒரு ஆங்கில நூல் பேசுகிறது. ஆனால் புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது நமக்காக சிந்தித்த யாருடைய மனதினுடைய வெளிப்பாடு. அது நமக்கு வழிகாட்டுவதற்காகவே அந்த புத்தகம் நம்மை வந்து சேர்ந்திருப்பதாக நாம் பார்க்க வேண்டும். முப்பரிமாண மோகனை பார்க்கிற போது முப்பரிமாண சிந்தனை என்று ஒன்று இருக்கிறது. 3 டைமென்ஷனல் திங்கிங், 3 முறையில் சிந்திப்பது. இந்த புத்தகத்தில் அந்த 3 டைமென்ஷனல் திங்கிங் பல இடங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று சர்வேஸ் திங்கிங், டெப்த் திங்கிங், இம்பாக்ட் திங்கிங் என்று அதனை வகைப்படுத்துகிறார்கள். வெளிப்பரிமாணம், இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுதே நமக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் போல் தோன்றுகிற ஒரு அமைப்பு. இதுதான் வெளி தோற்றத்தில் இருக்கிற ஒரு புத்தகம். கட்டுரை, கவிதை, பயிற்சி, கீழே பைலான் மாதிரி நம்மால். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய, இது ஏதோ இதை பார்த்ததுமே வாங்க வேண்டும் என்று சொல்லுவதை போல ஒரு அமைப்பு முறை. இதுதான் வெளி கட்டமைப்பு. இதனுடைய உள் பரிமாணம், இதற்கு உள்ளே போகிற போது நீங்கள் எந்த பக்கத்தை எடுத்தாலும் இதற்கு கோணார் உரையே தேவையில்லை. மிக எளிமையாக வாழ்வினுடைய யதார்த்தத்தை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய உத்தி. இதுதான் இதனுடைய ஆழம். இம்பேக்ட், இது ஏற்படுத்தக்கூடிய விளைவு. இதை படிக்கிற போது கொஞ்சமாவது அந்த மனிதருக்கு சமூகம் மீதான ஒரு அக்கறையை உருவாக்கும். இயற்கை சார்ந்து நம்மளால் யாருக்கும் இந்த கெடுதலும் வந்துடக்கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்துகிற கருத்துக்களை நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய நூல் என்று இந்த நூலை சொல்லலாம். முப்பரிமாணம் என்கிற இந்த நூல் பல செய்திகளை, வாழ்வியலை, இயற்கையை, சமூகத்தினுடைய போக்குகளை எப்படி மேற்கொள்வது, எப்படி பராமரிப்பது, எப்படி இதனை எதிர்கொள்வது என்பதை காட்டுகிற ஒரு புத்தகமாக இதனை கொள்ளலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும்